திருத்தணி அருகே மர்ம காய்ச்சலுக்கு 4 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அங்குள்ள நிலவரம் மற்றும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர் மதன் தொலைபேசி மூலம் தரும் தகவல்களை பார்க்கலாம். மதன், சொல்லுங்க, எத்தனை பேருக்கு மர்ம காய்ச்சல் பரவி இருக்கு, உயிரிழப்புகள் எத்தனை நடைபெற்றிருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. சார் வணக்கம் சார். அதாவது திருத்தணி அடுத்த காவேரி ராஜபுரம் என்ற கிராமத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்டவருக்கு மர்ம காய்ச்சல் பரவி இருக்கு. இங்க இருக்கிற கிராமத்துல மொத்தம் 4 சிறுவர்கள் உயிரிழந்திருக்காங்க. யுவராஜ் சந்தோஷ் என்ற சிறுவன் நேற்று முன்தினம், அதாவது 2 நாளைக்கு முன்னர் உயிரிழந்திருக்காங்க. தற்போது மோகன் மற்றும் மோகன் குமார் ஆகிய இருவரும் இன்று காலை உயிரிழந்திருக்காங்க. இதனால ரொம்ப இங்க பதட்டமான நிலை நீடித்து வருது. இங்க இருக்கிற பொதுமக்களும் ரொம்ப பயந்த சுபாவத்தோடு காணப்படுகிறார்கள் சார். மதன், 4 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. மக்களுடைய அச்சத்தை போக்க மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்க சார். மக்கள் ரொம்ப பீதியில இருக்காங்க. அவங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வீடு வீடாக சென்று அவர்களுக்கு மருந்துகளை வழங்கி கொண்டு வருகின்றனர். மற்றும் அவங்க அந்த ஊர் சுற்றி உள்ள சுகாதார பணி மிகவும் காப்பாற்றி வைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாம குழந்தைகள் அட்மிட் செஞ்ச 2 நாட்களை உயிரிழக்கிறாங்க. அதாவது அரசு மருத்துவமனைகள் அவங்களை எடுத்துட்டு போய் அட்மிட் பண்ண 2 நாட்களை உயிரிழந்ததுனால இந்த பொதுமக்கள் ரொம்பவும் பீதி அடைஞ்சிருக்கிறாங்க. மாவட்ட சுகாதார பணிகளை செய்ய முடியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் இங்க நிலவரம் நீடித்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஊர் மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இப்போது சுமூகமா அவங்களுக்கான அந்த சுகாதார பணிகள் மற்றும் மருந்து மற்றும் தடுப்பு ஊசிகள் போடும் பணிகள் நடந்துட்டு வருது சார். மதன், 20க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்போது எந்த மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது? இது குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? அதாவது இப்ப உயிரிழந்திருக்கிறவங்க யுவராஜ் மற்றும் சந்தோஷ் என்ற ஒரு உயிரிழப்புக்கு காரணம் வைரஸ் ஷாட், அதாவது டர்போ வைரஸ் எனக்கூடிய வைரஸ் அட்டாக்னாலதான் இவங்க உயிரிழந்திருக்காங்க நம்மளுக்கு சுகாதார பணியில நம்மளுக்கு தெளிவாக சொல்றாங்க. ஆனா மோகன் மற்றும் மோகன் குமார் ஆகிய இருவரும் நேற்று முன்தினம் மட்டுமே இவங்க அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா திடீர்னு 2 நாள்ல ஒரு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்ததுனால இப்போ இருக்கக்கூடிய அந்த 20 பேரையும் மிகுந்த கண்காணிப்புல, அவங்களோட நேரடி கண்காணிப்புல வைத்து எல்லாருமே ஐசியூ வார்டுல தான் வச்சு ட்ரீட் பண்ணிட்டு வராங்க. அவங்க தனியார் மருத்துவமனையில இருந்தாலும் அரசு ஊழியர்கள் நேரில் சென்று அவங்கள கண்காணித்து வராங்க சார்.